ஹாய் வியூவர்ஸ், இப்போ பங்குனி உத்திரம் எப்படி பண்ணுறது, ப்ரொசீஜர் என்னன்றதை நான் சொல்கிறேன். நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா, முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் கோலாகலமாக எல்லாமே பக்தர்கள் கூடி அந்த காவடி எடுத்து எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி படம், நீங்கள் முருகப்பெருமானுடைய படம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் நான் போயிருந்தேன், அப்போது வாங்கினது அந்த படம் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும், சக்தி வடிவேலன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விக்கிரகம் எல்லாம் இருந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சிம்பிளாக இப்போ உங்களுக்கு நான் எப்படின்ற ப்ரொசீஜர் காமிக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து நல்லா பூ, பழம் எல்லாமே நல்லா வச்சு, தேங்காய், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சு நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். விரதம் இருந்து நீங்கள் இதை கடைப்பிடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் வந்து 31 மார்ச் அன்னைக்கு வருது. அந்த அன்னைக்கு என்னென்னா பங்குனி மாதம், அதாவது தமிழ் மாதத்தில் கடைசி மாதம் பங்குனி மாதம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா வந்து நடத்துவாங்க. ஸோ இப்போ வந்து பங்குனி மாதத்தில் வந்து உத்திர நட்சத்திரம் வர்றதுனால அதிக மகத்துவம் கொடுத்து பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மந்த்து பார்த்திங்கன்னா உத்திர விரதம் சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஒன்றும் இல்லை, கல்யாண விரதம் இல்லை திருமண விரதம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் வீட்டில் நடக்கணும், நம்ம யாராவது பையனோ பொண்ணோ நம்ம வீட்டில் ரெடியாக இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க வந்து விரதம் இருந்து இந்த மாதிரி கடைப்பிடிக்கலாம். இன்றைக்கி அந்த அன்னைக்கு என்ன பண்ணணுன்னா, அக்கார அடிசல் இல்லாட்டி பருப்பு பாயாசம் நெய்வேத்தியம் பண்ணி வச்சு கந்தசஷ்டி கவசம் எது உங்களுக்கு தெரியுதோ, முருகப்பெருமானுடைய எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ அந்த ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா நீங்கள் அதை வேண்டிக்கலாம். நான் இப்போ வந்து பால் வந்து வச்சுருக்கேன் நெய்வேத்தியத்துக்கு. நீங்கள் வந்து அந்த அக்கார அடிசலோ இல்லை பருப்பு பாயாசம் பண்ணி நீங்கள் வைக்கலாம். அக்கார அடிசல் என்னுடைய ரெசிபியில் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறைய நம்மளுடைய கதைகளில் வந்தது. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பார்வதி பரமேஸ்வரர், சீதாதேவி ராமர், இந்திராணி தேவேந்திரர், இவங்களுடைய கல்யாணம் எல்லாமே நடந்தது இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான். ஸோ ரதி மன்மதன் ஸ்டோரியும் உங்களுக்கு தெரியும். சிவபெருமானுடைய விரதத்தை கலைச்சதுனால மன்மதன் அவர் நெற்றி கண்ணால் எரிக்கப்பட்டார் அவர். அப்புறம் ரதியின் வேண்டுதனால பார்த்திங்கன்னா அப்புறமா உயிர் பெற்றுவார் மன்மதன். அப்போது அந்த டே வந்து உயிர் பெற்ற டே வந்து இந்த பங்குனி உத்திரம் தான். அப்புறம் மகாலட்சுமி நாராயணன் மார்பில் அமர்ந்தது, சரஸ்வதி பிரம்மதேவனின் வாக்கில் அமர்ந்தது, எல்லாமே இந்த டே தான். ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் ஸ்ரீராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகுணனுக்கு கல்யாணம் ஆனதும் இந்த டே தான். ஸ்ரீராமன் சீத்தை, பரதன் மாண்டவி, லக்ஷ்மணன் ஊர்மிளை, சத்ருகுணன் ஸ்ருதி கீர்த்தி. ஸோ இவங்க நாலு பேருக்கும் கல்யாணம் நடந்தது இந்த டேல தான். ஸோ இந்த டே, அதாவது கல்யாணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா விரதம் இருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணி நல்லா வேண்டிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், குட் விஷஸ். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசியில் ஆரத்தி இல்லை கற்பூர தீபம் எது இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க. அப்புறம் ஆரத்தி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கோலத்தில் ஒரு ட்ராப் விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்க ஏதாவது இருந்ததுன்னா அந்த செடியில் நீங்கள் விட்டுறணும் அந்த ஆரத்தியை எப்படி கரைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் குங்குமமும் கொஞ்சம் மஞ்சளும் வச்சு கரைச்சி அதை ஆரத்தி எடுங்க. ஆரத்தி எடுக்கிறச்ச ஏதாவது ஒரு பாட்டு பாடி ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் முடிச்சிருங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.